மான தமிழ் மகன் பிரபாகரனுடைய தம்பி என் பெரியப்பா சீவானவர்கள் ஆச்சரியாத்தில் இருந்திருந்தார். அந்த பாலியல் உட்படுத்தி செஞ்சாலும் அந்த புதன் அன்றைக்கே அவன் தூக்கிலிடப்பட்டிருக்கான். ஒரே ஒரு உதாரணம், இவர் இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நமக்கான தலைவராக என்று ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. அந்த விஜய் அவர்களை எதிர்த்து காலத்துல அதன் பிறகு இந்த நாடு விடுதலை பெற்றுகளில் இருந்து ஒரு முறை கூட திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி இப்ப புதுசா வந்திருக்கின்ற வேண்டாம் இருப்பார் பிள்ளையை பற்றி தாண்டாமல் பெயர் வச்ச கதையா இருக்கின்ற தமிழக அரசு கழகத்துடைய ஆட்சியும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உலகிற்கே உலக பொதுமுறை கற்பித்த வள்ளுவர் சொல்கிறார், மண்நீரும் மண்ணுயிருக்கு ஆக்கம் எல்லா பொருளும் தரும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது என்னன்னா, ஒரு நாட்டிற்கு எப்படி பசுமையான ஒரு காட்டிற்கு நிலத்திருக்கின்ற காடு மண் மலை நீர் இதெல்லாம் எப்படி முக்கியமான அரணோ, அதே போல ஒரு மன்னன் அந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு தருவது ஒரு முக்கியமான அரண் என்கின்றார். ஆனால் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு பெண்களுக்கு எப்பொழுது பாதுகாப்பு சரியாக இருந்தது, இந்த நாடு எப்பொழுது சீராக இருந்தது என்று கேட்டால் நமது டாக்டர் காமராஜனுடைய ஆட்சி காலத்தில் தான். அதன் பிறகு இந்த நாடு விடுதலை பெற்றதில் இருந்து ஒரு முறை கூட திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி இப்ப புதுசா வந்திருக்கின்ற வேண்டாம் இருப்பார் பிள்ளையை பற்றி தாண்டாமல் பெயர் வச்ச கதையா இருக்கின்ற தமிழக அரசுடைய ஆட்சியும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம், பொதுமக்களாகிய நாம் மாற்றம் மாற்றம் என்று நமக்கான தலைவர்கள் திமுகவில் கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறார்கள், நமக்கான தலைவர்கள் ஐயா எடப்பாடி அதிமுகவில் இருக்கிறார்கள், நமக்கான தலைவர்கள் சர்க்கார் படத்துல ஒருவேளை புரட்சி செஞ்ச அண்ணன் விஜய் அவர்தான் என்று மாற்றம் மாற்றம் என்று சொல்லி நாம ஏமாந்து போனதுனால நாம எந்த இடத்துல மாறுதல் விரும்புகிறோம். இன்றைக்கு 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். 3 வயது சிறுமி உண்மையை சொல்ல போனா அந்த சிறுமியினுடைய பிறப்பினுடைய பயன் என்ன என்று கூட அந்த சிறுமிக்கு தெரியாது. அந்த சிறுமி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். காரணம், நம்ம எந்த இடத்துல மாறுதல் விரும்பியிருக்கோம், யார் நமக்கான தலைவரின் என்றாச்சும் ஒரு நாள் நாம சிந்தித்து நாம வாக்களிச்சிருந்தா பதநீரில் சர்க்கரை இருக்கிறதா என்று கேட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் நமக்கான தலைவரா? கம்பராமாயணத்துக்கும் சேக்கிலாருக்கும் கம்பராமாயணத்துக்கும் சேக்கிலாருக்கும் வித்தியாசம் தெரியாத ஐயா எடப்பாடி அவர்கள் நமக்கான தலைவரா? உங்கள் விஜய் உயிரினா வரலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சட்டமன்றத்தில் உயிரின உட்கார்ந்திருக்கின்ற இந்த விஜய் நமக்கான தலைவரா? 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக சண்டையிட்டு சாவினை ஒழிய ஒருபொழுதும் ஒரு இடத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அடித்தே கடந்தாண்டு கொண்டிருக்கிறார் பெரியப்பா சீமான் அவர்கள். அவர் நமக்கான தலைவர். அவரை நாம் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து தவறி விட்டோம். பொன்னான வேட்பாளர்களை நாம் இன்னைக்கு இழந்து விட்டோம். அதனால தான் இன்னைக்கு பெண் பிள்ளை 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய காந்தி சொல்றாரு, எது உண்மையான பெண் சுதந்திரம் என்று கேட்ட பொழுது காந்தி சொல்றாரு, நள்ளிரவுல 12 மணி போல ஒரு பெண்மணி கழுத்து நிறைய சங்கிலி அணிஞ்சுக்கிட்டு நள்ளிரவுல தனியாக சாலையில் நடந்து போக முடியுமானால் அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம் என்கின்றார் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய காந்தி. அப்படியாப்பட்ட பெண் சுதந்திரம் இந்த ஆட்சியில இருக்கிறதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்ல. காரணம், அளவற்ற சுதந்திரம் இந்த நாட்டில இருக்கிறதுனால. இதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுடைய ஆட்சியாக இருந்திருந்தா மான தமிழ் மகன் பிரபாகரனுடைய தம்பி என் பெரியப்பா சீவானவர்கள் ஆச்சரியாத்தில் இருந்திருந்தார். அந்த பாலியல் உட்படுத்தி செஞ்சாலும் அந்த புதன் அன்றைக்கே அவன் தூக்கிலிடப்பட்டிருக்கான். ஒரே ஒரு உதாரணம், இவர் இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நமக்கான தலைவராக என்று ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. அண்ணன் விஜய் அவர்களை எதிர்த்து ஒரு சமூக ஊடகவியாளர் மாரிதாஸ் அவர்கள் எதிராக ஒரு கருத்து பதிவு செய்கிறார். பதிவு செய்த உடனே காலையில பதிவு செய்யறாரு, மாலையை கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இவர் ஆட்சி அதிகாரத்துல வந்ததிலிருந்து 40க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒருவர் கூட சரியான இடத்துல காலையில பாலியல் வன்கொடுமை செஞ்சு பெண் பிள்ளையை கொண்டானா மதியம் இவரால் கைது செய்ய முடிஞ்சதா? சரியான ஒரு சுயநலவாதி தான் இவர். ஆனா பொதுமக்களாகிய நாம இவருக்கு போயிட்டு வாக்கு செலுத்திட்டோம். இதே இது மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்குது என்று இந்த கியூபா விடுதலை போராடிகள் இருக்காங்கல்ல தமிழக கட்சிகள் உள்ள அமைச்சர்கள், இவர்களிடத்தில் கேள்வி கேட்டா என் துறையை சார்ந்த கேள்வி மட்டும் கேள்வின்னு ஒருத்தர் சொல்றாரு. முட்டு கொடுப்பதிலேயே PhD முடித்தவர், முட்டு கொடுப்பதிலேயே MSc முடித்தவங்கன்னா அது திமுக அதிமுக உள்ளவங்க, PhD முடிச்சவங்கன்னா அது இந்த தமிழக கட்சிகள் உள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் தான். ஒரு இடத்துல கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு, இன்னொரு இடத்துல கேள்வி கேட்டா நான் என்ன சாப்பிடல சாப்பிட்டு வரேங்கிறாரு. இப்படியாப்பட்டவர்களுக்கு தான் நீங்க காலையில 6 மணில இருந்து கால் கழுக்க நின்று
விசில் சின்னத்துல வாக்கு செலுத்தி நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பியிருக்கீங்க. இதை நாங்கள் கேள்வி கேட்டா நீங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வாங்க, சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. சட்டமன்றத்தை விட கொடுமையான சிறை. இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் வழக்கு வாங்கி இருக்கிறோம், ஒவ்வொரு சிறைக்கு சென்றிருக்கோம். என் பெரியப்பா சீமானவர்கள் மேல 250க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. சட்டமன்றத்தை விட நாங்க கடுமையான வலியும் வேதனையும் இந்த 15 ஆண்டு காலமாக நாங்கள் எதிர்கொண்டு இந்த காலத்தில் இருக்கின்றோம். மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் தேர்தலில் நாங்கள் தோல்வி அடைந்து 1 மாத வருமானம் தேர்தல் சுயலாபத்தை விட மக்கள் நலனுக்காக, இனமானத்துக்காக நாங்கள் இந்த களத்திற்கு வந்தவர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த களத்தில் நிற்போம். இந்த 2026 தேர்தல் தோல்வி என்பது எங்களுக்கு தற்காலிக தோல்வி, அவ்வளவு